ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வேறு மே மாதம் வெக்கேஷன் டைம் வேறு. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணிட்டுருப்பீங்க. அதுக்கு நடுவில் கொஞ்சம் பேசிக்ஸு, மேக்ஸோட பேசிக் கற்றுக்கிட்டிங்கன்னா ஸ்கூல் ஆரம்பித்தோன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கான பேசிக் கிளாஸஸ் தான் இது நான் இப்போ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது கொஞ்சம் மேக்ஸையும் கோ த்ரூ பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம எடுத்திருக்க டாபிக் பார்த்திங்கன்னா இந்தியன் அண்ட் இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டம். ஓகேங்களா, இந்தியன் அண்ட் இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டம். இப்போது இந்தியாவில் நம்பர்ஸ் எல்லாம் சேம் தாங்க, நம்பர்ஸில் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஆனால் இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டம் வரும்போது அதை நம்ம வேறு மாதிரி கால் அவுட் பண்ணுவோம், இந்தியன் சிஸ்டம் வரும்போது வேறு மாதிரி கால் அவுட் பண்ணுவோம். ஓகேங்களா, அது என்ன டிஃப்ரென்ஸு, அதை எப்படி நேம் கால் பண்ணுறது, நம்பர்ஸ் கொடுத்தா நம்ம எப்படி எழுதணும், அதெல்லாம் தான் ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த கிளாஸஸில் பார்க்க போகிறோம். ஓகே, போர்டு உங்களுக்கு விசிபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் கிளாரிட்டி இல்லைன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது என்னோடய ஃபர்ஸ்ட் கிளாஸ், அதனால தான் போக போக உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் எல்லாத்தையும் திருத்திக்கிறேன். ஓகே, இந்தியன் அண்ட் இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டம். ஓகேங்களா, இந்தியன் இதில் பார்த்தீங்கன்னா 1000 அங்கேயும் 1000 தான், அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஓகேவா, ஆனால் இந்தியன் சிஸ்டமில் 1000க்கு அப்புறம் ஆக்சுவலி நான் பிளேஸ் வேல்யூ படி போகல. பிளேஸ் வேல்யூ படி போனீங்கன்னா 1000க்கு அப்புறம் 10,000 வரும், அதுக்கப்புறமா தான் லேக் வரும். ஆனால் இங்கே அந்த நேம் காலிங் எப்படி பண்ணுறதுங்கிறத தான் நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறேன். அதனால இப்போ 1000க்கு அப்புறம் வர நம்பர்ஸ் நம்ம லேக்ஸ் சொல்கிறோம் இந்தியன் சிஸ்டம் படி, இல்லை லேக்ஸ் சொல்கிறோம், அடுத்தது க்ரோர் சொல்கிறோம். ஓகேங்களா, ஆனால் இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டம் படி பார்த்தீங்கன்னா 1000க்கு அப்புறமா மில்லியன், அதுக்கப்புறமா பில்லியன். ஓகே, 1000க்கு அப்புறமா என்ன வருது, மில்லியன், அதுக்கப்புறம் பில்லியன். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எல்லாருக்குமே 1 lakh தெரியும் இல்லையா? கண்டிப்பாக 6th standard ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1 lakh எப்படி எழுதணுங்கிறது ரொம்ப நல்லா தெரியும். 5 zeros. ஓகே, ஸோ 5 zeros போடும்போது நம்ம அதை என்ன சொல்கிறோம், 1 lakhன்னு சொல்கிறோம். அதுவே இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டம் வரும்போது நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா 100,000. எப்படி சொல்கிறோம், 1 lakhங்கிறது 100,000. இங்கேயும் 5 zeros தான், அங்கேயும் 5 zeros தான், ஆனால் நேம் தான் சேஞ்ச் ஆகுது. சேம் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் நேமிங் சிஸ்டம். ஓகே, அண்ட் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இந்தியன் அண்ட் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம்க்கு அப்படி என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், போர்டு விசிபிளாக இருக்குங்களா? ஓகே, ஸோ இப்போ இங்கே இந்தியன் நம்பர்ஸ் எழுதியிருக்கேன், இங்கே இன்டர்நேஷ்னல் நம்பர்ஸ் எழுதியிருக்கேன். என்ன டிஃப்ரென்ஸு, இந்தியன் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 3 digit பிரிப்போம், அதுக்கப்புறம் வரதெல்லாம் 2 2ஆக தான் பிரிப்போம். ஓகே, ஆனால் இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டம் படி ஃபஸ்ட்டு 3, அடுத்தது 3, எல்லா நம்பர்ஸுமே 3 3ஆக மட்டும்தான் பிரிப்போம். இந்தியன் நம்பர்ஸில் எப்படி பிரிப்போம், ஃபஸ்ட்டு 3 numbers பிரிப்போம், அதுக்கப்புறம் வரதெல்லாம் 2 numbers பிரிப்போம். ஆனால் இன்டர்நேஷ்னல் நம்பர்ஸ் வரும்போது 3 3ஆக பிரிப்போம். இப்போ ஃபஸ்ட் செகண்ட் ஒன் பாருங்கள், இங்கே ஒரு 3, இங்கே 2, இங்கே 2. ஆக்சுவலி இந்த 1 நீங்கள் கனெக்ட் பண்ண வேண்டாம், மிச்சம் வரதெல்லாம் 2 2ஆக பிரிச்சுக்கிட்டே வரணும், அவ்வளோதானே தவிர இல்லை எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஆனால் இன்டர்நேஷ்னல் நம்பர்ஸில் அகெயின் 3 3 3 3 மிச்சம் வர்றது தனியாக. ஓகேங்களா, ஆனால் இங்கே எவ்வளோ வந்தாலும் 3 2 2 தான், 3 2 2 தான். புரியுதுங்களா அந்த டிஃப்ரென்ஸு? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்டர்நேஷ்னல் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா நம்பர்ஸும் 3 3ஆக பிரிக்கணும். ஆனால் இந்தியன் நம்பர்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு 3, அதுக்கப்புறம் வர நம்பர்ஸ் எல்லாமே 2 2ஆக பிரிக்கணும். புரிஞ்சுச்சிங்களா? ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். அந்த கமா பிளேஸ் வேல்யூ கரெக்டாக போட்டாலே நம்ம அந்த நம்பர்ஸை ஈஸியாக நேமிங் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், 1 lakhங்கிறத நம்ம இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டமில் எப்படி சொல்கிறோம், 100,000. இஸ் இட் கிளியர்? 1 lakhங்கிறது 100,000 சொல்கிறோம். அது 10 lakhsன்னு வரும்போது 1 million. இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் என்ன சொல்கிறோம், 10 lakhsங்கிறது 1 million. ஓகேங்களா, 1 crore-ங்கிறது 10 million. நம்மளோட 1 crore-ங்கிறது அங்கே என்ன, 10 million. அடுத்தது 10 crore-ங்கிறது அங்கே 100 million. 10 crore-ங்கிறது என்னது, 100 million. 100 crore is equal to 1 billion. 100 crore is equal to
1 பில்லியன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? எப்படி வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், இந்தியன் அண்ட் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, எப்படி நம்பர்ஸ் பிரிக்கிறோம், எப்படி கமாஸ் போடணும். ஓகே, இதை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் கிளாஸு. ஸோ உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மறுபடியும் ஒரு ரீகால் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்தியன் அண்ட் இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் வந்து 1000க்கு அப்புறமா லேக்ஸ்ன்னு ஆகும், லேக்ஸ்க்கு அப்புறமா க்ரோர்ஸில் வரும். ஆனால் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் படி தௌசண்ட்ஸ் அண்ட் மில்லியன், அதுக்கு அடுத்தது பில்லியன். ஓகேங்களா? எப்படி நம்ம வந்து இந்தியன் சிஸ்டமில் 1 லேக்குங்கிறோமோ, இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் அதே நம்பரை 100,000 சொல்கிறோம். ஸோ நம்பர்ஸ் எல்லாம் ஒன்று தான், ஆனால் பேர் மட்டும்தான் மாறுது. ஓகேங்களா? அண்ட் தென் ஜீரோஸ் எப்படி போடணுங்கிறதும் நான் சொன்னேன். இந்தியன் சிஸ்டம் படி ஃபஸ்ட்டு 3 பிளேஸ் வேல்யூ விட்டுட்டு கமாஸ் போடுறோம், அதுக்கப்புறம் 2 2வாக பிரிக்கிறோம். ஓகேங்களா? ஆனால் இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் 3 3ஆக தான் பிரிப்போம். ஓகேவா? அதில் எந்த டவுட்டும் வேண்டாம். ஏன்னா கமாஸ் கரெக்டாக போட்டால் தான் நமக்கு வந்து அந்த நேமை கரெக்டாக எழுத முடியும், நம்பரோட நேமை கரெக்டாக எழுத முடியும். ஓகேங்களா? அண்ட் தென் திஸ் இஸ் த பேசிக். 1 லேக்குங்கிறது 100,000, 10 lakh is equal to 1 million, 1 crore is equal to 10 million, 10 crore is equal to 100 million, and 100 crore is equal to 1 billion. Okay? So, எந்த டவுட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை பாய்.